அது இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? மிஸ்டேக்ஸ் வேர்ல்டு அவங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். மழை பெய்யும் போது சூடா பஜ்ஜை தின்னுட்டு வீட்டில் இல்லாம இந்த பொண்ணு மாடியில மழையில நனைஞ்சபடியே ரீல்ஸ் எடுத்திருக்கு. ஆடு எப்படி ஆடுது? அச்சச்சோ, மழை இல்ல, இது எப்ப நின்னாலும் உடஞ்சிருக்கும். அது எவ்வளவு வீக்கா இருக்கு. அதுல போய் நின்னு டான்ஸ் ஆடிச்சு. போனே காணோம். அங்கதான் வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அபார்ட்மெண்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே மூழ்கிடுச்சு. அந்த நிலைமையிலும் இவங்க ரெண்டு பேர் அங்க வாட்டியா தண்ணி வெளில போறதுக்கு இடமே இல்லையா? வெளியே உட்கார்ந்து ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரா நீங்க? முடிஞ்சா இத சிரிக்காம பாருங்க பாப்போம். இடியே விழுந்தாலும் ஆபீஸுக்கு போக வேண்டானே இவர் தண்ணிய கடக்க யோசிச்சு பாருங்க. அது பள்ளமா இல்லைன்னா உள்ள மட்டும் நல்ல பிளான் தான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு இறங்கிருக்கலாம். கால்ல கட்டிட்டு கடந்துடலாம்னு நினைச்சாரு. அது இந்த ரோடு சமமா இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. பள்ளமா இருக்கிறத வச்சா அவ்வளவுதான் செய்யும். நீங்க சிரிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தே ஆகணும். பாத்துக்கோங்க, இங்க பாருங்களேன், காருக்குள்ள இருந்து தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டு இருக்காங்க. உள்ள வந்துருச்சா? சூப்பர். திறந்துட்டாங்களா? எப்படி வந்துச்சு? அத திறந்து உள்ள ஏறி இருப்பாங்க, அதனால வந்திருக்கும். இந்த சந்துக்குள்ள வெள்ளம் ஆர்ப்பரிச்சு ஓடிட்டு இருந்தது. ஆனா அங்க இருந்து பைக்ல வந்த ரெண்டு பொண்ணுங்க கிராஸ் பண்ணிடலாம் நினைச்சு இதுக்கு நின்னுச்சுங்க மென்டலுங்க. என்ன வந்தா கூட நான் நம்பியிருப்பேன், போயிடுவானுங்க. பொண்ணுங்க தன் ஃப்ரெண்ட பைக்கை வச்சு பழி வாங்கி இருந்திருக்காரு. நல்ல யோசனை தான். ஆனா கொஞ்ச நேரத்துல பைக் ஸ்டார்ட் ஆகல. என்னன்னு பார்த்தா தண்ணி உள்ள போயிட்டா. என்ன ஆயில் வர வேண்டிய இடத்துல தண்ணி தான் வருது. இப்ப பைக் போச்சே. ரொம்ப செலவைக்கும். மழை பெஞ்சா கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாட முடியாதுன்னு சொல்லுவோம். ஆனா இங்க கிரவுண்டே தெப்ப குளம் மாதிரி இருக்கு. அடிக்கிறது ஓகே, அடிச்சிடலாம். அது பிரச்சனை கிடையாது. எப்படி குத்துனான்னு தான் தெரியல. இது என்னங்க நீர்மூழ்கி பைக்கா? எப்படா வண்டி ஓடுது? அதான் தண்ணி உள்ள இறங்கிறாரு. ஓட்டிட்டு போறாரு. அந்த எலக்ட்ரிக் பைக்கா இருக்குமோ? மழை தண்ணியில பேப்பர் போட்டு விட்டு விளையாண்டு இருப்போம். ஆனா இவங்க பாருங்க, தெர்மோகோல போட்டு ஓட்டி விளையாடிட்டு இருக்காங்க. அட நல்லா இருக்கே. அடுத்த மலைக்கு இப்படி ஒரு ரைடு போய் பாப்போம். இது என்ன பிரமாதம்? இத விட பெசலைட் ஒன்னு இருக்கு. அவங்கள விட இவங்க ஒரு படி மேல போய் பைப் எடுத்து போட்டு சவாரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, அங்க போட்டிருக்க பைப்பியா அதை எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கானே. என்னங்கடா வெள்ளத்திலயும் குதூகலமா இருக்கீங்க? அடமழை பெஞ்சு பாத்திருப்பீங்க, ஆனா இப்படி மழை பெஞ்சு பாத்திருக்கீங்களா? இந்த சைடு மழை இல்ல, அங்க பெய்யற மழை பெய்யல. நான் பாத்திருக்கேன், ஒரே ஒரு வாட்டி பாத்திருக்கேன். பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வர மாட்டேன். பேச்சு பேச்சாதான் இருக்க. தேங்குற மழை தண்ணிய அப்புறப்படுத்த பல டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்க. ரோட்ல வர தண்ணி எல்லாம் உடனே வந்து இந்த மாதிரி பெரிய கால்வாய்க்கு வந்துரும். ஆனா இப்படி ஒரு அட்வான்ஸ் டெக்னிக் நம்ம ஊர்ல தான் இருக்கு. ஆமா, சூப்பர். 4000 கோடிப்பு இல்ல, 1000 கோடிக்கு இத்தனை ஜேசிபி, எக்கச்சக்க ஜேசிபி எங்க இருக்கலாம்.
இப்பவும் அந்த பழைய ஜேசிபி வச்சுதான் வச்சிருக்க மாட்டான் பாத்துக்கோங்க. அப்படி பண்றாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இந்த பக்கம் மோட்டர் அடிச்சு நீங்க அதுக்குள்ளதான் விட போறீங்க, அந்த பக்கம் அது வெளியே வரப்போகுது. இதுல நீங்க மோட்டர் அடிச்சு என்ன பயன், இறக்காம இருந்து என்ன பயன் சொல்லுங்க பாப்போம். நடந்து வந்த இவர் தண்ணி கிடந்த இடத்துல ரொம்ப நேரம் யோசிச்சுதான் கால் எடுத்து வச்சாரு. ஓஹோ, இதுப்பா சாக்கடைப்பா, பாத சாக்கடை திறந்து வச்சிருக்காங்க. அது இருந்துமே தண்ணி நிக்குது. அதான் உள்ள எவ்வளோ இறங்க மாட்டேங்குது. உங்களுக்கு திடீர்னு மீன் சாப்பிடணும்னு ஆசை வந்தா மீன் கடைக்கு போவோம். ஆனா இந்த லேடி இங்கே மீன் பிடிச்சது அப்புறம் 10 நிமிஷத்துல மீன் குழம்பு ரெடி. மீன் மாட்டுது. என்னடா இது, வீட்டு வாசல்லையே மீன் வெள்ளம் பிடிக்கிறாங்க. வந்தா வரும்டி. வரலையே. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் சாப்பிட்டது போய் இன்ஸ்டன்ட் மீனா? இந்த ஹோட்டல் ஆர்டர் பண்ண பிரியாணிய கஸ்டமருக்கு எப்படி டைமுக்கு டெலிவரி பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அண்டாவோட அனுப்பிட்டாங்க. ஆர்டர் அனுப்பியாச்சு. கஸ்டமர் 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வெளியே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அவ வெளில வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வண்டியில கொடை பிடிச்சிட்டு போறது சாதாரணம் தான், அதுக்குன்னு கொடை பிடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதா? இதெல்லாம் இவர் ரிஸ்க்டா. ரோட பார்க்காம இதுலயே போய் விட போறாரு. இந்த விட்டான். நேரா கொண்டு சொருவிட்டாரு. அம்மாடி. அந்த மலையில் நனையதுக்கா இதுல போய் அடியாங்க. இந்த மாதிரி ரைடெல்லாம் தீம் பார்க் போனாதான் என்ஜாய் பண்ண முடியும்னு யார் சொன்னா? இங்கே பாருங்க. பாவி மெயின் ரோடு யாரு? செலவே இல்லாம ரைட் என்ஜாய் பண்ணிட்டு போது இருக்காங்க. தண்ணி இவ்வளவுதானே. பஸ்ஸும் போல சமஜாலே போலாம். அவருக்கே தெரியாது. அவளுக்கே ஆசையா இருக்கு. மழை நின்னதும் தலைவன் கடை ஷட்டரை திறந்து இங்க வந்துச்சு ஒரு வாட்டி. அப்போ ஆனா அந்த டைம் தத்துட்டாரு. நெக்ஸ்ட் காரை வச்சு தள்ளிட்டு போறாங்க. காரோ பஸ்ஸோ. அட சரியான நேரத்துல சாத்திட்டாரு. இல்லனா கடை தண்ணி கடை இருந்திருக்கும். அப்படி இருந்துமே உள்ள போயிருக்கோம்ல. கொஞ்சம் பேர் இத பாருங்க, வெள்ளம் ஏற்பட்ட ஊர்ல ஒருத்தர் கிட்ட இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. மனுஷன், Sir, flood is the Himalaya Pradesh of very rainfall, and this is the China. This is the World War. This is the World War. என்னடா புக் ஏதாவது படிச்சுட்டு வந்துச்சு இங்கிலீஷ் பேசுறியாடா? You have do not Narendra Modi. What is this? இங்கிலீஷ் இங்கதான் காசு. Japan, Rus, and Russia. Do you understand? என்னது தலைவன் தனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வார்த்தை எல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்காப்ல போல. சைனா, ஜப்பான். Rainfall is not because of you. Understand, my son? யோ, உன் கான்ஃபிடன்ஸ் இருக்கே வேற லெவல்யா. அதிகம் ஒருத்தன் வேடிக்கை பார்க்கறான். பேலன் வந்துட்டா வெள்ளக்காரன் தான். உங்களுக்கு மழையிலே இருக்கிற வேலை அந்த செய்யுது. செடிக்கு தண்ணி ஊத்துவோம்டா. யார் பாஸ் நீங்கெல்லாம்? உங்க கடமை கடமை உணர்ச்சி. உணர்ச்சிக்கு அளவே இல்லையா? சரி கூப்பிடுறானே ஏறி உட்கார்ந்தா தூக்கிட்டா. அட பாவி. ஏன்டா ஏறணும் மெண்டலு? மொத்த பேரையும் சாச்சிட்டான். பல நாள் திருடன் ஒரு நாள் பிடிபடுவான்ற மாதிரி இந்த வருஷம் ஹிமாச்சல் பிரதேஷ் ஏற்பட்ட வெள்ளத்துல லட்சக்கணக்கான மரக்கட்டைங்க இப்படி மிதந்து வந்திருந்தது. கட்டைகளா இதெல்லாம்? பாலம் பார் புஷ்பா பார்த்து படத்துல வர்ற மாதிரி மரக்கட்டைங்களை வெட்டி விக்கிறதுக்காக வச்சிருந்தாங்களாம். ஓ அது வெள்ளத்துல இப்படி அடிச்சிட்டு வந்து மாட்டிக்கிட்டாங்க. அப்படியா? அந்த ஒரு புஷ்பா யாருன்னு தான் தெரியல. எப்படி போகுது? மழை தண்ணியில என்னமோ அடிச்சிட்டு வர்றத பார்த்தோம். ஆனா இங்க என்ன வந்திருக்குன்னு பாருங்க. என்ன டிராபிக் சிக்னல் தண்ணியில மிதந்து வருது. யாரும் இந்த பக்கம் போகாதீங்கன்னு ரெட் சிக்னலோட வருது பாருங்க. மலைக்கு நடுவுல இந்த பொண்ணுங்க பண்ண கூத்த பாருங்க. கார் எங்க நிக்கிறீங்க? தூக்கிட்டு போய் காரை கொஞ்சம் தள்ளுறாங்க. தள்ளி பார்க் பண்றதுக்கு வைத்தீங்களா? ஏமா யாருமா நீங்க? காரைய இல்லையா தள்ளி அதை நவுத்தி விட வேண்டியதுண்டி வண்டிக்குள்ள ஏறி. தெரியலையே, தெரிஞ்சா பண்ண மாட்டேன். மழை பஞ்சு தண்ணி வந்தாலே இவங்களும் கிளம்பிடுறாங்க சுத்தி பார்க்க. நாடர் முடி மேலிருக்கும்
எம்மாடி. சுத்தி பார்த்துட்டு போயிடணும், வீட்டுக்குள்ளலாம் போக கூடாது தம்பி. நீங்க யாரும் பயப்படாதீங்க, நமக்கு 2 தவக்கலை தான் வேணும். கேரளால ஃபுட்பால் டோர்னமெண்ட்டை ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. போச்சு. போட போறாரு. அன்னைக்குன்னு பார்த்து மழை பெஞ்சு ஐயோ. கிரவுண்ட் கொஞ்சம் சகதி ஆயிடுச்சு. வலிக்கு அதனால விழுந்துட்டாரு. guest சும்மா இல்லாம எதுக்கியா நடந்தாலே வலிக்கு விழுந்துரும். இங்க வேற வீடியோ எடுத்து வேற போட்டுச்சு. ஐயோ பாவம். சிரிக்கிறாங்க. புத்தனை அடி வாங்கியாச்சு, சேத்தனை அடி வாங்கியாச்சு. மலையில ரோட்டோரமா காய்கறி வாங்க போனது குத்தமா? ஏன்? நீ என்னடா அதுல கிழுவுற? புதினா கேட்ட எதுல முக்கி தர்றான் பாருங்க. அதுல கழுவமே குடுக்கலதான் அவன் மழை இங்க தான் வடக்கன்ஸ் பெய்யுது. வேலை பார்க்கும் போதே அப்படிதானே பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் கை கழுவுறதே இந்த அதுலதான் வீடியோ கழிவு. பாருங்க. 570 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள புயல். அதுக்கு இல்லத்தரசிகள் அதெல்லாம் பேசாத, துணியை ஊற வைக்கலாமா வேண்டாமா அத மட்டும் சொல்லு. அப்ப ஊற வச்சுட்டு யாருக்கு என்ன நாய் சோஃபால ஏய். வந்துகிட்டு இருக்கு. யார் பார்த்தாலையா? ஏரியில வீடு கட்டாதீங்க, அந்த ஏரியில சோஃபாவோட வீடு வருதுயா? கட்டாதீங்கன்னு கேட்டீங்களாடா? இப்ப பாரு, என்னையும் சேர்த்து மிதக்க வெளியில விட்டாங்க. போட்டிருப்பாங்களோ. என்னன்னே தெரியலையா? டிசம்பர் மாசம் ட்ரிப் பிளான் பண்ணி போனோம்னா இதான் நடக்கும். நான் வேண்டாம் சொன்னேன், இவன் தான். நானும் ஓ மனுஷரிவு போல இருக்கியா? நம்ம திரும்பி வீட்டுக்கு போவோமான்றதே கேள்விக்குறியா இது ரோடு போட்டு இடத்த போட்டு இப்ப ரிப்போர்ட் அனுப்பிவிட்டாங்க இந்த பாரு. நியூஸ் ஐயோ ரிப்போர்ட் பாவம். இவரு என்ன டாக்டர் இவ்வளவு தண்ணியில நின்னு இவருதான் இருக்காரு? காப்பி பண்ணாரு. இந்த இதுக்கு மேல பக்கத்துல எங்களால காட்டவே முடியாது. கோபி இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போகல. இன்னும் போவா. அந்த பொண்ணு நெருங்கி போவா. இன்னும் நெருங்கி போங்க. அதான் நான் பாவண்டா டேய். குழந்தை குட்டி யாரை பாக்குறது? போனா போகுது யாரை பாத்துட்டு போறாங்க விடுங்க. போனா போகுதா? ஆமா. உள்ள போய் நின்னாதான் இருக்கணுமா? அப்பதான் மத்தவங்களோட மத்த வெள்ளத்துல சேனலோட தத்தளிக்கிற மக்களுக்கு தெரியும். தலைவன் உதவி பண்றாப்ல, நல்ல விஷயம்தான். ஆனா அது எப்படி பண்ணி இருந்தாருன்னா, என்னங்க இது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. தண்ணியில தலைவன் கால் பற்ற கூடாதுன்னு பாதுகாப்பா கூட்டிட்டு போறாங்க போட்ல. சரி, ஏதோ சரி ஏதோ கொடுக்குறாரு. குடுக்குறாரு. மலையில உட்காந்து ரசிச்சு ருசிச்சு தின்னுட்டு இருக்காங்க. அடாடாடாடாடாடா. என்ன வடையா? மசால் வடை, மசால் வடைதாயா? சாப்பிடுங்க. ஒரு பாலத்துல தரைக்கு மேல ஓடின வெள்ளத்தை இந்த வண்டி கிராஸ் பண்ண நினைக்கும் போது திருச்சா திடீர்னு வண்டி நகரல. என்னன்னு பார்த்தா என்னது இது? என்னமோ இருக்கு, அது என்னது? முதல்லயா? ஆமாயா? அடியில முதல்ல ஒண்ணு சிக்கி இருந்திருக்கு. ஓடிட்டா? இல்லையே மாட்டி இருக்கு போல இருக்கு. ஓடிட்டு போ. இறங்கி தள்ளி இருந்தான் செத்து இருப்பான். கண்டிப்பா இருக்கிற கடுப்புக்கு கடிச்சு விட்டுருப்போம். சம பெரிய முதலையா? ஐயாடா. கார் பைக் பஸ் வெள்ளத்துல போகாது, ஆனா இந்த வண்டி போகுமே. அங்க பாரு. ஆலயத்துக்கு குதிரைதான்டா பாவம். எப்படி ஜம்முன்னு போயிட்டு இருக்கு பாருங்க. சார் என்ன பண்றாரு? டேய், வாளி அந்த வச்சு கதவு மூடி அடிச்சு வச்சு. என்னடா நீ? தப்பிச்சு ஓடுடா. டேய், தண்ணி எவ்வளவுதான்னு இவன் வருதுடா. பாருங்க எதை வச்சு ஊத்திக்கிட்டு இருக்கானே. கூட பரவாயில்ல, அது எப்படி போகுது தண்ணி? வாளி வச்சிருந்தா நீ என்னடா இதை வச்சு கோரி ஊத்திக்கிட்டு இருக்க? நீ இந்த ஏசி பக்கம் ஊர ஊத்துறாங்களா பக்கம் அழகா இருக்குன்னு தெரியுதுல, ஆனா அப்படியே திருப்புனா இந்த பக்கம் ஒண்ணு இல்ல, இந்த என்ன பக்கம் பாதி ஊரு இறக்கம்னு தண்ணிக்குள்ள நினைக்கிறேன். மூழ்கி இருக்கு. ஓ, ஹாஸ்பிட்டல்ல கதவைத்தான் திறந்தாங்க. ஐயோ வாவிக கதவு மூடுங்க. எவன் பார்த்தால என்ன டேமோட டைரக்ட் கனெக்ஷனா? இம்புட்டு தண்ணி ஆர்ப்பரிச்சிட்டு வருது. எல்லாத்தையும் இஷ்டத்தை கட்டி வச்சிடுறாங்க, தண்ணி போற இடம் போல. இயற்கையை எதிர்த்து நம்ம என்ன பண்ண முடியும்? ஐயோ கிளீனிங் வேலை பைக் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, பாவம். இவங்க எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. என்ன கூட்டம்ன்றீங்க? இங்க பாருங்க, ஓலா வண்டி எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, அட பாவிகளா, இன்னைக்கு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். வருவீங்களா?
ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? என்ன தரா பண்ணிட்டு இருக்க? தேய்ச்சி குளிப்பாட்டுறா. கவலையே. இவன் என்ன மலையில தவளைய பிடிச்சி குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கான். ஏய் மென்டல் பாவம்டா அது. இங்க என்ன மீன் மலை எதுவும் பொழிஞ்சுதா? வெளில வந்துட்டா. மீனா கொட்டி கிடக்குது. ஓஹோ. பாரு. எவ்வளவு இருக்கு எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் எல்லாம் வெளில வந்துட்டு. புயல்னால பயத்துல ஓடி வந்துருக்குமோ. அட எவ்வளவு மீன் கிடக்குது பாருங்களேன். மலைக்கு கார்ல வைப்பர் போடுவோம், ஆனா இந்த வைப்பரு சண்டை போட்டுட்டு இருக்கு. என்னடா இம்புட் இல்லையா அது ரிப்பேர் ஆயிருச்சு. காத்து உள்ள வராது, மழை தண்ணி மேல விழாதா, அந்த அளவுக்கு கிறுகிறுன்னு சுத்துவண்டா. கடமை உணர்ச்சினா இதாங்க. ஆமா தண்ணி தெளிச்சு கோலம் போடணும். இந்த மலையிலயும் கொடையெல்லாம் பிடிச்சிட்டு வீட்டை தூத்துக்கிட்டு இருக்காங்க. அழுக்கதாக இருந்திருக்கும். மண்ணோட மண்ணா இங்க பயங்கரமான காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டு இருந்தது. அதுல இந்த லேடி பண்றாங்க. மீனா பாத்துருப்பாங்க. இவ்வளவு பெரிய மீனை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. மீனை இழுத்துட்டீங்க சரி, மீன் உங்களை உள்ள இழுத்திருந்தா ரிஸ்க் தான். ஆமாயா. வாங்கின புது வண்டியில சகதி பற்றக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதுக்குன்னு இப்படியா? வெயிட் கம்மியா இருக்கும். நான் வண்டியில தண்ணி பற்றக்கூடாதுன்னு இவர் வண்டியவே தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. தண்ணி உள்ள இறங்கிரும் வண்டியில அப்படின்னு சொல்லிட்டு போறான். மலையில வந்த ஆட்டோ திடீர்னு விழுந்துச்சா? பள்ளமா அவர் மட்டும் தானே இருக்காரு. சிலிண்டர்லாம் வீடு வீடா தண்ணியில போய் எப்படி டெலிவரி பண்றதுன்னு இங்க பாருங்க ஈஸியா டெலிவரி பண்ணிட்டாங்க. வண்டியோட கவுந்துட்டா. அதான் நினைக்கிறேன். டிரான்ஸ்போர்ட் செலவு கம்பெனிக்கு மிச்சம். தூக்கிட்டு போங்கடா பைத்தியங்களை பாத்துட்டு. வீட்டுக்குள்ள இருந்து டேம் எதுவும் திறந்து விட்டாங்களா? வீட்டுக்குள்ள இருந்து வருது இவ்வளவு தண்ணி. தெரியல, ஏதாவது தண்ணி வருது. சைடுல ஏதாவது இருந்திருக்குமா? இங்க அடிச்சு ஆறு ஏதாவது குளம் ஏதாவது. இவர் தண்ணிக்குள்ள போன் நோண்டபடியே நடந்து வரும்போது பிறந்து வச்சிருக்கானுங்க பாவிகளா. சாதாரணமா தெரியலாம், ஆனா என்ன நடக்க போகுதுன்னா மண் சரிவு. திடீர்னு நிலச்சரிவு ஏற்பட்டுடுச்சு. இந்த ஆர்ப்பரிக்கிற வெள்ளம் ஸ்ரீலங்கால டிட்டுவா புயல்னால ஏற்பட்டது. இத பார்க்கும்போதே ஒரு விதமான பயம் உருவாகுது. இந்த புயல் ஸ்ரீலங்காவையே புரட்டி போட்டுடுச்சுன்னு தான் சொல்லணும். நம்ம ஷாப்பிங்ல தள்ளிட்டு போற ட்ராலி எல்லாம் புயல்ல எங்க போயிட்டு இருக்குன்னு பாருங்க. மழை பெஞ்சதும் மீன் பிடிக்க வந்திருக்காங்க. எத்தனை பேருனா இத்தனை பேரா? என்னங்கடா உட்கார்ந்து இங்க மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. பாவம் மீனுங்கெல்லாம். டேய் அதுல இருக்கிற மீனை விட நீங்க தான்டா அதிகமா இருக்கீங்க. மீனோட அதிகமா இருக்காங்க. 6 மணி நேரமா ஒரே இடத்தில் நிலை கொண்ட டிட்டுவா. யாரும் பயப்படாதீங்க, தண்ணி கொஞ்சம் அதிகமா இருக்கு, ஆனா பத்திரமா கூட்டிட்டு போயிடுறேன். என்ன இன்ஜின் உள்ளோடி தண்ணி வருது? போயிடலாம். எங்க தண்ணி கடியிலையா? தண்ணி இருக்கு. கட்டி வைக்கிறாங்களா? தலைவன் இந்த மலையிலயும் பைக் எப்படி காப்பாத்தி இருக்காருன்னு பாருங்க. அது அங்க மேல கட்டி வைக்கிறேன். இழுத்தானா ஒழுங்குச்சு.
அட மரத்துக்கு தண்ணி ஊத்துறேன்னு அடிப்பம்பு அடிச்சு இடத்தையே வெள்ளக்காடாக்கிட்டாரே. போதும் போதுன, இதுக்கு மேல ஊர் தாங்காது. நம்புற மாதிரி அங்க இருக்குது. மழை தண்ணியில காரை ஓட்ட முடியல, அதான பிரச்சனை. அதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிறோம். இந்த வீடியோ வந்துச்சுன்னா ஏன்னு இருப்பான். அட ஜம்முன்னு போகுதே. மழை காலத்துல கார் வீல கலத்திட்டு இந்த வீல மாட்டி ஓட்ட வேண்டியதுதான். தெரியலையே. இப்ப பெஞ்ச மழையில போட்டெல்லாம் வாங்க காசு இல்லைன்னு எதுல போயிட்டு இருக்கான் பாருங்க. தெரியலையே. திருமாக்கோளம். தெர்மோகோலு. எல்லா ஊர்லயும் இப்படி ஓவர் பிரிட்ஜ் பார்த்திருப்பீங்க. ஆனா கன்னியாகுமரி மார்த்தாண்டத்தோட பிரிட்ஜ் மேல புதுசா ஒரு வாய்க்கால் திறந்து விட்டு இருக்காங்க. பரவாயில்ல, தண்ணி எப்படி பெருக்கெடுத்து ஓடுதுன்னு பாருங்க. குளம் மாதிரி தேங்கி சில இடத்துல நானே நிக்குது. பார்த்திருக்கேன். தண்ணி ஓடுறதுக்கே இடம் கொடுக்க மாட்டாங்களா? மழைக்கு கையில வச்சிருக்க கொடையோட மாட்டாங்க. வரப்பல. எதுக்குடா அந்த கொடைய கொண்டு வந்த? இங்க ஊரே வெள்ளத்துல மூழ்கிட்டு இருக்கு. இவங்க என்ன பஸ் விட்டு இருக்காங்க? பாதி மூழ்கிட்டு. யாருக்குடா இந்த பஸ்? ஒருவேளை எல்லாரையும் காப்பாத்த அனுப்பி இருப்பாங்களோ? பசியோட வெளியே நின்னவங்களுக்கு இயற்கையே உணவளிச்சிருக்கு. கொலை பசியில இருந்திருப்பாங்க போல. Happy birthday to you. தெரியலையே. கேக்கா? Happy birthday, happy எப்படி birthday, இருக்குது? புரியல போய் எனக்கு. to you. ரயில்வே ஸ்டேஷனா இல்ல தெப்ப குளமா? இம்புட்டு தண்ணி கெட்டி கிடக்கு. இதெல்லாம் இப்பதான் கிடைக்குங்க. புரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஆமா. ஐகானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பை. சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா எல்லாமே பார்த்தா இங்க மாதிரி இல்ல. ஆனா கண்டிப்பா இது இந்தியா தான். சென்னை சைடு கண்டிப்பா. இது ஸ்ரீலங்காவை ஃபுல்லா அடிச்சு நவுத்திருக்கு போல. ரொம்ப பயங்கரமா இதாயிருக்கு போல. சுத்தி கடலா இருக்கணும், அது ரொம்ப கஷ்டம் தான். எல்லா பக்கமும் வாங்குவாங்க. ஆமா ஆமா. இங்க கூட இந்த மாதிரி ஒரு வெள்ளம் வந்துச்சு. ஆனா அடுத்து ஒரு நாள் அதுவே ஆட்டோமேட்டிக்கா வடிஞ்சு சீக்கிரம் வடிஞ்சு. ஓடிடுச்சு. அது நிக்கலாம் இல்ல, ஓடிக்கிட்டே இருந்துட்டு. அங்கெல்லாம் அப்படி நிக்குது. அதுதான் இங்க அங்க என்ன சொல்றது, இந்த மண் தரையே இல்ல, எல்லாமே போட்டு கான்கிரீட் போட்டு இல்ல ரோடு மாதிரி போட்டு அது தண்ணி இறங்கவே இறங்காத மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. இதுலயும் அந்த இது ட்ரைனேஜ் அந்த இதெல்லாம் திறந்து போட்டிருக்காங்க. அதுல அது சின்ன ஆளனா ஓகே, பெரிய ஆழமா இருந்துச்சுன்னா உள்ள விழுந்துருவோம். அப்படியே உள்ள போயிடும். அதனால கொஞ்சம் அப்படியே உள்ள போயிட்டு அவங்க அவ்வளவுதான். அதனால ஏஞ்சிட்டாங்க. குழந்தைலாம் ரொம்ப கஷ்டம். உள்ள விழுந்துரும் ஸ்ட்ரெயிட்டா. கண்டிப்பா விழுந்துரும். ஏன்னா குட்டியா இருக்கும். ஆமா ஆமா. இது திறந்து வச்சு தண்ணி அது ஏதாவது இது வைக்கணும். இந்த மாதிரி திறந்து வச்சிருக்காங்கன்னா ஏதாவது போர்டு மாதிரியாவது வைக்கணும். ஏதாவது வைக்கணும். எதுவுமே வைக்கிறதுல திறந்து அவனை படுக்க. ஆமா நல்லா தெரியும். ஆமா. இது எல்லா ஊரும் அப்படிதான் இருக்கு போல இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன்லயும் அவ்வளவு தண்ணி வருது. எவ்வளவு இருக்கு. அதுக்குள்ள தண்ணி தான் போகல இந்த ட்ரைனேஜ்ல. அப்புறம் எதுக்கு அதை திறந்து வச்சிட்டு இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. மூடியாவது வைக்கலாம். மூடி வச்சிருந்தா கூட தண்ணி அது பாட்டுக்கு போயிடும் போல இருக்கு. எல்லா இடத்துலயும் தண்ணி உள்ளுக்குள்ள போயிட்டு அதை வெளில எடுக்கிறது. ஆமா, நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்